என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைனலி நம்ம எல்லா ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அவங்களோட பவுலிங் கோச்சை வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் பவுலிங் கோச் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக நினச்சிருக்கும். வீடியோ கிளிக் திட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பவுலிங் கோச் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே லேட்டஸ்ட்டாக அவங்களோட அசோசியேட் ஸ்பான்சர் ஃபார் IPL 25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஷ்யம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு குரூப் அண்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட IPL 25 அசோசியேட் ஸ்பான்சராக இருக்க போகிறாங்க. சிஎஸ்கே அவங்களோட சீசன் 3 கேம்பெயின்காக அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரிட்டென்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் போன வீடியோவில் வந்து டிஎஸ்கே வந்து டிராஃப்டில் பிக் பண்ண 3 பிளேஸ் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. டிஎஸ்கேட ஸ்குவாடில் கரண்டாக பார்த்தீங்கன்னா 13 பிளேஸ் இருக்காங்க. 4 ஓவர்சீஸ் பிளேஸ் பார்த்தா ரீட்டைன் பண்ணியிருந்தோம் அண்ட் 6 டொமஸ்டிக் பிளேஸை ரீட்டைன் பண்ணியிருந்தோம். அந்த 4 ஓவர்சீஸ் ரிட்டென்ஷன்ஸ் வந்து நான் திரும்ப சொல்லிடுறேன். ஃபேப் டியூ பிளேசஸ், நூர் அகமது, டெவான் கான்வே அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். சரி, ஓகே, 4 ஓவர்சீஸ் பிளேஸ் ரீட்டைன் பண்ணியிருக்கோம். இன்னும் டிஎஸ்கே எவ்வளோ ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா இன்னும் 5 ஓவர்சீஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே வாங்குவாங்க. ஸோ லாஸ்ட் 2024 சீசனில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே வெறும் 3 ஓவர்சீஸ் பிளேஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. மீதி 6 ஓவர்சீஸ் பிளேஸ் ஆஸ் யூ நோ அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணி வந்து சைன் பண்ணுவாங்க. இந்த எம்எல்சியில் பார்த்தோன்னா ஆக்ஷன் முறையில் நடக்காது. ஸோ SA20 அண்ட் IPL வந்து ஆக்ஷன் நடக்கும். ஆனால் இங்கே எம்எல்சியில் பார்த்தோன்னா நீங்கள் டேரெக்டாக பிளேயர்ஸை கான்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். பட் அதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வந்து அதுக்குமே தொகையை கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு பிளேயருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பிக் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், ரிவீல் ஆகாது. ஜெரால் கோச்சி, ஓட்னில் பாட்மன் அண்ட் நவீன் ஹுலக் இந்த 3 ஓவர்சீஸ் பேசர்ஸை பார்த்தோன்னா டிஎஸ்கே வந்து இந்த 2025 சீசனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2025 சீசனுக்காக டிஎஸ்கே வந்து ஒரு 2 இல்லை 3 ஓவர்சீஸ் பேசர்ஸ் வந்து கண்டிப்பாக பிக் பண்ண போகிறாங்க. அதாவது 5 ஸ்லாட்ஸ் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. அந்த 5 ஸ்லாட்ஸில் வந்து கண்டிப்பாக 2 ஓவர்சீஸ் பேசர்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஒரு நல்ல ஹிட்டர் ஃபார் ஆரன் ஹார்டிஸ் ரீப்ளேஸ். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த செலெக்ஷன் வந்து டிஎஸ்கே பண்ண போகிறாங்க இந்த சீசனுக்காக. அட்லீஸ்ட் இந்த டைம் வந்து ஸ்கவுட்டிங் நல்லா பண்ணி நல்ல குவாலிட்டி ஓவர்சீஸ் பிளேஸ் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் எல்லாமே சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபாலோ பண்ணிட்டு நம்புறேன். ஆஸ் எக்ஸ்பெக்ட் நம்மளோட இந்தியா வந்து செமிஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. யாருக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்கன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. பட் எஸ், இந்தியா அண்ட் நியூசிலாந்து தான் மோஸ்ட் லைக்லி நம்ம குரூப்லேருந்து வந்து குவாலிஃபை ஆக போகிறாங்க. பாகிஸ்தான் அவங்க நடத்துகிற டோர்னமெண்ட்டில் அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட்டடாக வந்து மாறி இருக்காங்க. ஆல்ரெடி பாபர் அசமுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து எதிராக விளையாடுறப்பே பயங்கர ஸ்லோ நாக் விளையாடுறதுனால பயங்கரமாக கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து எக்ஸிட் இது வந்து இன்னுமே பயங்கர ஒரு சர்ச்சையாக வந்து பாகிஸ்தானில் மாறி இருக்கு. பாகிஸ்தானுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. பட் அது வந்து நடக்கிறது இம்பாசிபிள். ஏன்னா இப்போ நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ் கரண்டாக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச் வந்து நியூசிலாந்து வின் பண்ணிட்டா இந்தியா அண்ட் நியூசிலாந்து வந்து அஃபிஷியலாக வந்து செமிஸ்க்கு வந்து முன்னேறிடுவாங்க. இன்கேஸ் நியூசிலாந்து லூஸ் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் அவங்க ப்ளே பண்ண போகிற நெக்ஸ்ட் கேம் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல NRRல ஜெயிச்சதுக்கப்புறமா நியூசிலாந்து இந்தியா ப்ளே பண்ண போகிற மேட்ச்சில் வந்து இந்தியா கன்ஃபார்மாக ஜெயிக்கணும். அப்போனா தான் பாகிஸ்தானால் குவாலிஃபை ஆக முடியும். அண்ட் நேற்றுக்கு பார்த்தா நம்மளோட தடை வந்து சாஸ்போர்ட் ஸ்டுடியோக்கு வந்திருப்பாரு. அவர் ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரிலேட்டடாக வந்து நிறைய ஆட்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. இப்போ IPLக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஷூட்காக வந்திருக்காரு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஸ்க்ரீன்லையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதையுமே வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் லைக்லி இந்த ஆட் ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தடை நாளைக்கு வந்து கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்னைக்கு. ஸோ ப்ராப்ளி நாளைக்கு ஈவினிங் ஆர் நைட் ரீச் ஆகலாம். பட் கன்ஃபார்மாக தெரியல. இப்போதைக்கு பார்த்தோம்னா அதை பற்றின எந்த ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் நமக்கு தெரியல அவர் வராரா இல்லையான்னு. பட் மோஸ்ட் லைக்லி 1 or 2 டேஸில் கண்டிப்பாக தலை வந்து சென்னையில் லேண்ட் ஆகிடுவார். அண்ட் ப்ராக்டிஸ் செஷனுமே கூடி சீக்கிரம் நம்ம சிஎஸ்கே வந்து ஆரம்பிப்பாங்க. ஃபைனலி நீங்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்த அனௌன்ஸ்மெண்ட் சிஎஸ்கே அவங்களோட ஒன் ஆஃப் த பவுலிங் கோச்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் IPL 25. ஸோ நம்ம லாங் பேக் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் சிஎஸ்கே வந்து ஸ்பிளிட் பவுலிங் கோச்சஸ் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸானு. ஸோ 2018 பார்த்தோம்னா லக்ஷ்மிபதி பாலாஜி அண்ட் எரிக் செமன்ஸ் 2 பேர் இருந்திருப்பாங்க. அண்ட் ஃபார் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பிராவோ, எரிக் செமன்ஸ் இருந்திருப்பாங்க. இப்போ சிஎஸ்கே பார்த்தோம்னா பவுலிங் கன்சல்டண்டாக வந்து எரிக் செமன்ஸ் கண்டினியூ பண்ண போறாரு. அண்ட் அசிஸ்டன்ட் பவுலிங் கோச்சாக பார்த்தோம்னா ஸ்ரீதரன் ஸ்ரீராம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து தமிழ்நாடுவை சேர்ந்தவர். ரீசெண்டாக இவருக்கு பர்த்டே கூட இருந்திருக்கும் 21 February. நேற்று கூட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ப்ரீ மேட்ச் டாக்ல வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து ரீசெண்டாக தான் பர்த்டே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபினவ் முகுந்தரா கூட பேசிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இவருக்கு வந்து 49 வயசு. கோச்சிங் கரியர்னு பார்க்குறப்ப அவருக்கு செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2016 2022 வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு. அண்ட் ஆசிஸ் இவரோட பீரியட் அப்போ பார்த்தீங்கன்னா 2021 வந்து T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு கோச்சாக இருந்திருக்காரு ஆஸ்திரேலியா கூட. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RCBயோட கோச்சாவுமே 1 இயருக்கு இருந்திருப்பாரு. RCBயோட கோச்சிங் பொசிஷன்லேருந்து லீவ் ஆகி பங்களாதேஷோட T20 கன்சல்டண்டாக வந்து ஏஷியா கப் அண்ட் T20 வேர்ல்ட் கப்க்கு வந்து இருந்திருப்பாரு. தென் 2023 பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு அசிஸ்டன்ட் கோச்சா. தென் அகைன் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்காக வந்து ODI வேர்ல்ட் கப் 2023 நடந்தது பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெக்னிக்கல் கன்சல்டண்டாக இருந்திருப்பாரு. ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ் இப்போ
சிஎஸ்கேக்காக வந்து IPL 25 அசிஸ்டன்ட் பவுலிங் கோச்சா வந்து மாறி இருக்காரு. அண்ட் இவர் பார்த்தா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருந்திருக்காரு அவரோட பிளேயிங் கரியர் அப்போ. ஸோ சிஎஸ்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு பேசரை தான் விரும்பியிருக்காங்க ஆஸ் அ பவுலிங் கோச்சா. நம்ம எரிக் சைமன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவருமே ஒரு பேசர் தான். தென் நம்மளோட லட்சுமிபதி பாலாஜி எடுத்துக்கிட்டோம்னா அஃப்கோர்ஸ் அவருமே வந்து ஒரு மீடியம் பேசர் தான். பட் இப்போ தே ஹவ் கான் வித் ஸ்பின்னர். ஆல்ரெடி நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர்பான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவரோட அந்த கோச்சிங்கில் வந்து சிஎஸ்கேயோட ஸ்பின்னர்ஸ் இன்னுமே வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஸ்ரீதரன் ஸ்ரீராமோட அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ். பாய்.